இன்னைக்கு ஐபிஎல்ல நம்ம மும்பை ராஜஸ்தான் வந்து மோத போறாங்க. இந்த மேட்ச் பத்தி ஒரு சின்ன ஒரு அனலைஸ் தாங்க. யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, யார் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படியே இந்த வீடியோவை கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம மும்பை ராஜஸ்தான் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு எதிரின்னு கூட சொல்லலாங்க. நமக்கு எப்படி சென்னை மும்பை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூருன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டுங்க. அதே மாதிரி மும்பைக்கு எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் தாங்க. எல்லா டீமுமே ஜெயிப்பாங்க. ஆனா ராஜஸ்தான் வந்தா மும்பை வந்து தோத்துருவாங்க. ஹெட் டு ஹெட்ல கூட பாத்தீங்கன்னா மும்பை வந்து 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்ல தான் லீடிங்ல இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் வின் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. பவுலிங் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்காங்க. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பவுலிங் லைனப்ப நீங்களே எடுத்து பாருங்க. ஜோஃப்ரா அக்சர், பர்கர், ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ரவி பிஸ்னாய், நம்ம ஜடேஜா. அதுக்கடுத்து சந்தீப் சர்மா ஒரு செமையான பவுலர் தான். அதுக்கடுத்து தேஷ்பாண்டி அவருமே பாத்தீங்கன்னா இப்போ நல்லா போட்டுட்டு இருக்காப்ல. நம்ம பூம்ரா, போல்டு, பாண்டி அந்த லைனப் பாருங்க நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம மும்பை வந்து கொஞ்சம் சரியா ஃபார்ம்ல அந்த மாதிரி தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா விளாண்டாங்க. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 160 தான் அடிச்சாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை நம்ம டெல்லி கூட. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராஜஸ்தான் வின் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஒருவேளை பேட்டிங் நல்லா பண்ணா மட்டும்தான் மும்பை வந்து வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. மும்பைட்ட பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பயங்கரமா இருக்குங்க. மும்பையோட தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்லைங்க. அதனாலதான் மும்பை பாத்தீங்கன்னா தோத்துட்டு இருக்காங்க. லெவன்ஸ் பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பவுலிங் நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலுமே மும்பைட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பின்னர் இல்லை. அதனாலதான் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதாங்க. மத்தபடி மும்பைலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டார்கெட்லாம் வச்சுக்கிட்டு ஏன் மும்பை தோக்காங்க. சரி இருந்தாலும் இந்த மேட்ச்ல பொறுத்து இருந்து பார்க்கலாங்க யார் வின் பண்ண போறாங்க. இதான் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மும்பை ராஜஸ்தான் மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, பாய்.